ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு தோட்டத்தில் ரசாயன உரங்கள் இன்றி, பூச்சிக்கொல்லி மருந்துகள் இன்றி இயற்கையான முறையில் விளைய வைத்த முள்ளங்கியை இன்றைக்கி நம்ம பறிக்க போகிறோங்க. இது 1 மாதத்தில் விளைந்தது. வாங்க இப்போ பறிக்கலாம். நல்லா கிழங்கு திரண்டுருச்சு. பார்த்திங்கன்னா ஆர்கானிக்கான முறையில் விளைய வைக்கிறதுங்க. அது பாட்டுக்கு அடிக்கிற மழையில் வெயிலில் நார்மலாக இந்த மாட்டுச்சாணம் ஒரு டைம் போட்டேன், அதுமாரி ஆட்டாம்பளக்க உரம் போட்டேன், அவ்வளோதான். மற்றபடி பார்த்திங்கன்னா மேலெல்லாம் பூச்சி கூட தான் செடி தின்னு வச்சுருக்குது. ஆனால் கோழியாக பூச்சி இல்லை, பூச்சி தான் சுண்டு இருக்குது. இருந்தாலும் நம்ம எதுவும் மேலே வந்து பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் நம்ம தெளிக்கலை, ஓகேங்களா. நம்ம பஞ்சகாவியம் அல்லது மீன் அமிலம் இதுமாரி தான் நம்ம ரெடி பண்ணி இதுக்கு மேலே தான் நம்ம ஃப்ரே மாதிரி யூஸ் பண்ணோம். வேறு கிழங்கு இது முத்திருச்சு. இது பெண்டாகுது, இன்னும் முத்தலாம் நினைக்கிறேன். அது 2 கிழங்காகுது, ஒன்று பிஞ்சாக இருக்குது. இதில் வந்து பாருங்கள் பீன்ஸும் விட்டுருக்குது. இது வந்து செடி பீன்ஸு, கொடி பீன்ஸ் இல்லை. பீன்ஸும் பார்த்திங்கன்னா இதில் பாரு 2 காய்க்குது, 3 காய்க்குது. பீன்ஸும் நமக்கு வந்து விட்டுருக்குது ஆர்கானிக்கான முறையில். எல்லாமே மல்டிபிளாக வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெண்டைக்காய் வச்சுருக்குறேங்க. கொத்தவரங்காய், இது கொத்தவரங்காய் விட ஆரம்பிச்சிச்சு, பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். சின்னதை விட ஆரம்பிச்சிச்சு. அது பீன்ஸ் இன்னும் இங்கே. அடுத்து வெண்டைக்காய் பாருங்கள். வெண்டைக்காய் இங்கே 2 செடி நல்லா முத்திக்கிச்சு. நல்லா பியூர் ஆர்கானிக்குங்க. எந்த ஒரு ரசாயன உரமே போட கிடையாது. ஆர்கானிக்கான வெண்டைக்காய், பிஞ்சு வெண்டைக்காய், ஓகேங்களா. தெருவு கூட சும்மா உடைச்சாவே வரும். அது பிஞ்சு ரைட். அது இதில் என்னென்னா கோழி தொலைத்தான் தாங்க முடியல, குத்தி குத்தி போட்டுருச்சு. கத்திரிக்காய் இப்போ இன்னும் விடலை. இப்போ தான் கத்திரிக்காய் தான் வந்து போட்டதில் லேட்டாக வருது. பாருங்கள், இங்கே ஒரு வெண்டைங்காய் இதெல்லாம் பூவெலாம் கோழி வந்து கொத்தி கொத்தி போட்டுருது. பாருங்கள், இவ்வளோ கோழி தொல்லை, இவ்வளோ இது வேஸ்ட்டாக போச்சு. அதேமாரி தக்காளியும் பார்த்திங்கன்னா இப்போ விட ஆரம்பிச்சிச்சுங்க. தக்காளி பாருங்கள் நல்லா பழம் விட ஆரம்பிச்சிருக்குது. இதுக்கெல்லாம் நல்லா செடி ஹைட்டாக இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா குச்சி கட்டி விடணும், இல்லைன்னா வந்து செடி சாஞ்சிரும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நமக்கு இங்கே ஒரு செடி மட்டும் ஒன்று தனித்து அதை பார்த்து தப்பான தக்காளி செடி நல்லா பாருங்கள் காய் விட்டுருக்கு. நாட்டு தக்காளி, ரோஜா பூ அப்படி பக்கத்தில் வச்சுருக்குறேங்க. தக்காளி கூடயே ஒரு ரோஜா செடி. இதுதான் நம்ம வீட்டு இப்போதைக்கு இன்றைக்கி சாம்பாருக்காக யூஸ் பண்ணது. அப்பப்போ தேவைக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். நம்ம வீட்டு தேவைக்கு ஆர்கானிக்காக வேணும்னா ஒரு தொட்டியில் செடி வச்சு எவ்வளோ போதும். உங்களுக்கு நாட்டு காய்கறி கீரைகள் விதை வேணும்னா நம்மளை எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம், ஓகேங்களா. உங்களுக்கு நம்ம கொரியர் பண்ணி விட்ருவோங்க. அதேமாரி மூலிகை விதை வேணும்னாலும் இலவசமாகவே பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா மூலிகை எங்களுக்கு அதீதமாக தேவை. நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணது போக மீதி இருந்தால் எனக்கு நீங்கள் வந்து சேல் பண்ணிடலாம். மூலிகைங்கிறது நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. உணவே மருந்துங்கிற வகையில் இதுமாரி எந்த ஒரு ரசாயன உரமின்றி, பூச்சிக்கொல்லி மருந்துகள் இன்றி, அதுவும் ஹைப்ரிட் விதைகள் இல்லாமல், ஹைப்ரிட் காய்கறி இல்லாமல் இதுமாரி நாட்டு காய்கறிகள் பயன்படுத்துகிறீங்கன்னா ஆரோக்கியமாக வாழலாங்க. ஆனால் ஹைப்ரிட் காய்கறியும் இந்த ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்தும் பயன்படுத்தின காய்கறி கீரைகள் பழங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயில் குறையுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா அதெல்லாம் செயற்கையாக உருவாக்கப்பட்டது. இயற்கையானது மட்டும்தான் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் கொடுக்கக்கூடிய, நோய்வாயின்றி வாழ்கிறதுக்கான ஒரு வாழ்க்கை முறைனா அது இயற்கையோடு இணைஞ்சு பயணிக்கிறது தான். இயற்கை மனிதனுக்கு, விலங்குக்கு, பறவைக்கு எல்லாத்துக்கும் இயற்கை வந்து நீர், காற்று தூய்மையாக தான் கொடுத்தது. இன்றைக்கி எல்லாமே கலப்படம், எல்லாமே மாசு. அப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு 100% மாற முடியாட்டியும் ஒரு 50% நீங்கள் கட்டாயம் இயற்கை சார்ந்த வாழ்வியல் வாழ இயற்கையோடைய நம்மாழ்வாருடைய வீடியோ பதிவுகள்லாம் தேடி தேடி பாருங்கள். அல்லது நம்ம வீடியோ பாருங்கள். நம்மாழ்வாருடைய மருத்துவ குணம் கொண்ட மூலிகைகள் தகவல்களும், வள்ளலாருடைய மூலிகை மருத்துவ தகவல்களும், நம்மளுடைய சித்தர்களுடைய மூலிகை தகவல்களும் இடம்பெறும். அதுமாதிரி நம்ம முருகன் கடவுள் தமிழ் மருத்துவத்துடைய தன்மை சார்ந்த தகவல்களும் விரைவில் வரும். வாஷ் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நல்லா காய்கறியும் சுத்தம் பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா. வெண்டைக்காய் நல்லா இருக்குது. இதுதான் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிங்க. இது சின்ன தோட்டம் தான். இப்போ தண்ணி பேரல் இருக்கிறத வச்சு தான் நம்ம கிணறோ போர் வேலரோ கிடையாது. நம்ம மழை நீரை சேகரித்து அதை வச்சு தான் நம்ம பயன்படுத்துகிறேன். இங்கே பார்த்தாங்க ஃபோட்டோ எடுத்துடலாம். இப்படியே வா.